அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் வாணனின் தமிழ் வணக்கங்கள். இன்றைய பதிவில் கப்பலோட கொடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னுடைய முந்தைய காணொலியில் பாகிஸ்தான் கொடியில் கப்பல் இந்தியாவுக்கு வரக்கூடாதுன்னு அந்த கொடி எங்கே இருக்கும்னு பேசியிருந்தோம். அதில் நிறைய பேருக்கு அந்த கொடி சரியாக தெரிலன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த காணொலியில் என் கப்பலோட கொடி, மன்னிக்கவும், நான் சீஃப் இன்ஜினியராக வேலை பார்க்குற கப்பலோட கொடியவே போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த கொடி பனாமா நாட்டை சார்ந்தது. கப்பலோட முன்பாகத்தை ஃபார்வர்ட் அல்லது ஸ்டெம்னும், பின்பாகத்தை ஆஃப்ட் அல்லது ஸ்டர்னும், கப்பலை இயக்கிற அல்லது ஓட்டும் இடத்தை பிரிட்ஜுனும், ஏற்றுற இடத்த மாஸ்ட்னும் சொல்லுவாங்க. கப்பலில் மொத்தம் 3 மாஸ்ட் இருக்கும். ஃபார்வர்ட் மாஸ்ட், ஆஃப்ட் மாஸ்ட் மற்றும் பிரிட்ஜுக்கு மேலே இருக்க இடத்த மெயின் மாஸ்ட்னு சொல்லுவாங்க. அன்கிளாஸ் யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் லா ஆஃப் சீயின் படி ஒவ்வொரு கப்பலும் ஏதாவது ஒரு நாட்டில் பதிவு பண்ணியிருக்கணும். நாம் நம்மளோட பைக்கு, காரை பதிவு பண்ணுற மாதிரியே தான் கப்பலும் அந்த நாட்டோட விதியை பூர்த்தி செஞ்சுருந்தா பதிவு செய்து பின்னர் அந்த கப்பல் அந்த நாட்டு கொடியை கப்பலுக்கு பின்புறம் ஸ்டர்ன் மாஸ்டரில் ஏற்றணும். நம்ம பைக்கு, காரில் டிஎன் இருக்க மாதிரியே அந்த கொடி கப்பலோட நாட்டை எளிமையாக மற்ற கப்பலுக்கும் மற்றும் காண்போரை அடையாளப்படுத்தவும் உதவும். இது நேஷ்னல் என்சைன்னு சொல்லுவாங்க. இந்த கொடி இல்லாமல் கப்பல் வேறு நாட்டுக்கு போகும்போது அந்த நாட்டுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அந்த நாட்டுடைய கொடியை கப்பலோட மெயின் மாஸ்டரில், கப்பல் டெரிட்டரியல் வாட்டர்ஸ், அதாவது கடல் அலை தாழ்வான நீர்மட்டத்தில் லோடைட் தரையை தொடும்போது இடத்தை பேஸ் லைன்னு, அதிலிருந்து 12 நாட்டிக்கல் மைல், அதாவது 1 நாட்டிக்கல் மைல் 1.852 கிலோமீட்டர், ஏறக்குறைய 22 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும்போதும் மற்றும் அந்த கப்பல் அந்த நாட்டில் இருக்கும் வரை இந்த கர்டிசி ஃப்ளாகை மரியாதை நிமித்தமாக பறக்க விடணும். இந்த கொடி இல்லாமல் கப்பலில் நிறைய கொடியை ஏற்றுவோம். உதாரணமாக குவாரண்டைன் ஃப்ளாக், பைலட் ஃப்ளாக், கப்பலில் நோய் தொற்று இல்லை என்பதை தெரிவிக்க ஃப்ரீ ஃப்ரெட்டிக் கியூ, மஞ்சள் நிற கொடி மற்றும் சிக்னல் ஃப்ளாக் இதெல்லாம் ஏற்றுவோம். இவை பொறுமையாகவும் முழுமையாகவும் பார்த்ததற்கு நன்றி. மற்றும் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தமிழ் வணக்கத்தோடு விடைபெறுவது உங்கள் தமிழ்வாணன்.